இவர் ஒரு பார்பர் ஷாப் வச்சிருக்காரு. அங்க தங்குறதுக்கு கூட வீடு இல்லாத ஒருத்தர் ஹேர் கட் பண்ண வந்திருக்காரு. நல்ல ஸ்டைலா ஹேர் கட் பண்ணி விடுறாரு. அத பார்த்து அவருக்கு அவ்ளோ சந்தோஷம். பட் அவர்கிட்ட அவ்ளோ காசு இல்ல. கையில இருந்த காசு குடுக்குறாரு. பட் கடைக்காரர் உனக்கு தேவைப்படும் வச்சுக்கோன்னு சொல்லி வாங்க மாட்டேன்றாரு. உன்னால எப்ப முடியுதோ அப்ப மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இதெல்லாம் ஒரு போலீஸ்காரரும் பார்க்குறாரு. ஆக்சுவலி போலீஸ் எதுக்கு அங்க வந்திருக்குன்னா, கடைக்காரர் இன்னும் கடைக்கு ரெண்ட் குடுக்கவே இல்ல. இவ்ளோ வாட்டி டைம் கொடுத்தாச்சு. இப்ப கடையும் வேறு ஒருத்தர் கைக்கு போயிடுச்சு. ஸோ இவரை காலி பண்ண சொல்லி போலீஸ் வந்திருக்காரு. ஒரு 2 நாள் டைம் கொடுக்க சொல்லி கேட்குறாரு. பட் போலீஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஓசியில் ஹேர் கட் பண்ணாம காசு வாங்கி ஹேர் கட் பண்ணியிருந்தா இந்நேரம் ஒரு ரெண்ட் பே பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில போ சொல்றாரு. இப்போ கரெக்டா அந்த ஷாப்பை வாங்கின புது ஓனர் வராரு. நீங்க எங்கேயும் போவேணான்னு சொல்லவும் போலீஸ் இனி உங்க பிரச்சனைன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. ஆக்சுவலி 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் வீடு வேலைன்னு எதுவுமே இல்லாம கம்பெனியா வேலை தேடி அலைஞ்சிருப்பாரு. பட் இவரோட அப்பியரன்ஸ் வச்சு உள்ள கூட யாருமே விட்டுருக்க மாட்டாங்க. எப்படியோ ஒரு இன்டர்வியூக்கு போயிடுறாரு. அந்த ஓனர் கேட்ட முதல் கேள்வி, நீ குளிச்சு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு. சில வாரம் ஆச்சுன்னு சொல்கிறான். ஆக்சுவலி அவனும் வீடு, ஃபேமிலி, டீசன்ட் ஜாப்னு நல்லா வாழ்ந்தவன் தான். சடனாக ஒரு நாள் அவன் வீட்டில் ஃபயர் ஆகிடுது. அதில் அவனோட வீடோடு சேர்த்து எல்லா திங்ஸும் சாம்பல் ஆகிடுச்சு. அவன் ஃபேமிலி உட்பட. அதுலேயும் கொடுமை என்னன்னா இருந்த வேலையும் போயிடுச்சு. இதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஓனர் $20 காசு கொடுத்து, அதுவும் கிழிஞ்ச நோட்டாக தேடி பிடிச்சு எடுத்து கொடுத்து, இந்த காசில் ஹேர் கட் பண்ணி ஒரு நல்ல ட்ரெஸ்ஸாக நாளைக்கே போட்டு வந்தீங்கன்னா உனக்கு வேலை கன்ஃபார்மாக தரேன்னு சொல்கிறாரு. ஏன்னா இவன் ரியல் எஸ்டேட் ஜாப்க்கு வந்திருப்பான். ஹேர் கட்க்கு மட்டுமே $20 ஆகுமேன்னு கேட்குறான். ஸோ வாட், ஜாப் வேணும்னா உன்னால் முடியும்னு காட்டு, இல்லைனா கிளம்புன்னு சொல்லிடுறாரு. அந்த காசை எடுத்துட்டு நேராக ஒரு பார்பர் ஷாப் போகிறான். அந்த ஓனருக்கு ஆல்ரெடி ரெண்ட் பே பண்ணலைன்னு நிறைய நோட்டீஸ் வந்திருக்கும். அதெல்லாம் மறைச்சு இவன் கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சும் அழகாக ஹேர் கட் பண்ணி விடுறான். கையில் இருந்த $20 காசு தரான். என்னை விட உனக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. அப்போ தான் அவனுக்கு இன்டர்வியூ இருக்குங்கிறதையே சொல்லி தேங்க்ஸ் சொல்கிறான். இதை கேட்டதும் இன்டர்வியூக்கு எப்படியா போகிறேன்னு சொல்லி அவள் ஷாப்பில் இருக்க பாத்ரூமில் குளிக்க சொல்லி போட்டுக்க ஒரு நல்ல சூட்டும் கொடுக்குறாரு. எனக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, நான் எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறேனே தெரியலன்னு சொல்கிறான். உன்னால் எப்போ முடியுமோ அப்போ மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. இவனுக்கு அந்த ஜாபும் கிடைச்சிருச்சு. ஜாபில் நல்ல பெரிய ஆளாகி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிடுறான். இந்த ஷாப்பையும் சேர்த்து வாங்கிடுறான். 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் செஞ்ச ஹெல்ப்பால் என் லைஃபே மாறிடுச்சு. இப்போ இது என்னோட டர்ன். உங்களுக்கு நான் பட்ட நன்றி கடனை அடைக்கணும்னு சொல்லி ஃப்ரீயாகவே அந்த ஷாப்பையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்பிடுறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.